இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரிசா மாநிலத்திலிருந்து ஒரு சாதாரண மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நமது பாரத பிரதமராக திரௌபதி முர்மு அவர்களை நியமித்தது பாரதிய ஜனதா கட்சி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பிரசிடண்டாக நியமித்ததும் பாரதிய ஜனதா கட்சி. முழுவதும் 3 கோடி கப்பல் அல்ல. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பெரிய ஜெட்டு விமானம். நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். என்ன விசேஷம் இருக்கா? கடந்த கால வரலாறுலாம் சொல்லியிருக்காரு. 2010, 16 இந்த காலகட்டத்தில் எப்படி கூட்டணி எல்லாம் ஏற்படுத்தணும், அதிமுக வந்து பொய்மா இருக்குது, ஆனா எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளருக்கு 10 நாள் கெடு விதிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு அதிமுக ஏற்கனவே இருந்திருக்கீங்க, அதனால அதை எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து முதலாக கூட்டணி குறித்து முடிவு கொடுக்கும் போது அப்போதே பத்திரிகையாளர் எல்லாம், நீங்க உள்பட இல்லை, நீங்க எல்லாரும் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அந்த சமயத்துல உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க தான் பேசிக்கிற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆனால் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, இது நம்ம வந்து என்னுடைய பார்வைங்கிறது இருக்காது. இது நல்ல கேள்வி. இருக்கு பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது யாருக்கும் உரிமையான கட்சி கிடையாது. இது ஆல் இண்டியா பார்ட்டி. இந்த பார்ட்டியில வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 300 மேற்பட்ட எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ள மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியில இன்னைக்கு நான் 3 வருஷம் மாநில தலைவராக இருக்கலாம். என்னுடைய தொடர்ந்து கட்சி அனுமதிச்சாதான் நம்ம மேற்கொண்டு தொடர முடியும். ஆனா திமுக அப்படி இல்லை, அது ஒரு குடும்ப கட்சி. இல்ல, அது குடும்ப கட்சி. அதுல வந்து வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, குடும்பம் இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கும். அதனால இதுல எங்களுடைய கட்சி இல்லை. ஏற்கனவே என்னுடைய நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். அலிஷா அப்துல்லா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேல இந்த கட்சியில் ஆனா சிறுபான்மையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த பதவியும் கொடுக்கல, எங்களோட உழைப்பை வந்து துச்சமா சொல்றாங்க. யார் சொல்லியிருக்காங்க? அலிஷா அப்துல்லா. அதே போல விஜயதரணிக்கும் பதவி கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. யார் சொன்னாங்க விஜயதரன் கொடுக்கணும்? உங்கள்கிட்ட யார்? சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா அலிஷா அப்துல்லா அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பதவிகளை போட்டுருக்காங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஆளுக்கும் 3 வருஷம் கண்டிப்பா உண்டு. இப்போ சிறுபான்மையினர் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தான் அவருக்கு தரலங்கிற குற்றச்சாட்டு இல்லை இல்லையா. இப்போ சதீஷ் ராஜா வர்த்தக பிரிவில் இருக்கிறாரு, இவர் ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கு. ஜான்சன் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவராக போட்டிருக்கிறார். ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. பிறகு மீனவர்களுடைய ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கோம், மாநில தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவரடி ஒரு சீமா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜான்சன் இருக்காங்க, சதீஷ் ராஜா இருக்காங்க, சீமா இருக்காங்க, இன்னும் வரிசை ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லலாம். எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா தமிழகத்துல ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியே போறாரு, வெளில போறாரு, அதிமுக இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல ஆட்சி அமைக்கும்? அதாவது தேர்தல் என்பது வேறு, அரசியல் கூட்டணி கட்சிகள் இன்னும் 7 மாசம் இருக்கு. பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடைபெறும். நிகழ்வு வச்சுதான் இன்னைக்கு நாட்டில் ஆட்சிங்கிறது மாற்றங்கள் எல்லாம் வரும். அதனால இன்னும் காலங்கள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். உட்கட்சி பூசல் முன்னாடி பேசியிருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட யாரும் இந்த குரூப் விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாம் ஒரு ஆள் பின்னாடி போறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. தொடர்ந்து பாஜக உட்கட்சி பூசல் இருக்கதா பல தரப்புல விவாதங்கள் பேசப்பட்டு வருது. மாநில தலைவரா அதை எப்படி பாக்குறீங்க? அதை களைய என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது இது களைய வேண்டிய அவசியமே இல்லை.
இங்கே எந்த விதமான குரூப்பிஸும் கிடையாது. ஆனால் வந்து என்னென்னா உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லி அது மாதிரி கேட்குறீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே குரூப்பிசம் கிடையாது. சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து அதிமுக வந்து கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா 30 சீட்டுகள் வரைக்கும் பெற முடியும்னு சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நடந்த செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு. அப்ப பிஜேபியோட குறவாக செங்கோட்டையன் ஒழிக்கிறாரான்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் கேள்வி வச்சிருக்கு. இன்னைக்கும் பிஜேபி கட்சி யாருக்கும் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். பட் அவருடைய கருத்துக்குள்ள நான் போக முடியாது. பிஜேபி யாருடைய பின்னணியும் இல்லை. சார், இது அடுத்த மாதம் வந்து விஜய் வந்து சாலை நகர் விஜய் வந்து பேருந்து நடைபயணத்தை தொடங்க இருக்காரு. அது குறித்து ஒரு கருத்து தான். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவங்க இதில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இது நம்ம சுதந்திர நாடு. யார் வேணாலும் கட்சியாக நாளைக்கு நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அது தலைவராக வரலாம், மாநாடு நடத்தலாம். அவர்கள் போவதற்கான சுதந்திரம் இருக்கு, அவர்கள் போகிறார்கள். அதில் நம்ம ஒன்றும் கருத்து சொல்லலாம். தற்பொழுது தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கு. திருநாய்களோட தொல்லை வந்து அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கு. டிவிடிபெண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசு வந்து இந்த திருநாய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கு. அதுக்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பகமாக அமைக்கணும் ஒரு கோரிக்கை வந்துருக்கு. அதாவது இது குறித்து நாங்கள் சட்டமன்றத்திலே நிறைய பேசியிருக்கோம். திருநாய் பிரச்சனை வந்து இந்த பெரிய பிரச்சனையாக சட்டமன்றத்திலே கொடுத்து பேசியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது குறித்து நாய்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருக்கோம், இவ்வளவோ எண்ணிக்கையெல்லாம் கூட சொல்லி அதை சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அரசாங்கம் வந்து எதுலேயுமே கவனம் செலுத்துறது இல்லையா, அதனால இதுலேயும் அவங்க வழக்கம் போல கவனம் செலுத்தாமல் இருக்காங்க. பார்க்கலாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சமூக நீதி பற்றி முதலமைச்சர் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் போய் அங்க பேசியிருக்கிறது, அவங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்களா? இங்கேருந்து அங்க போய் சமூக நீதி பற்றியும் பெரியாரோட புகைப்படத்தை வைத்து பேசியிருக்காரு. சமூக நீதி பற்றி பேசுறதுல வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா, அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் எல்லா உரிமையும். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரிசா மாநிலத்திலிருந்து ஒரு சாதாரண மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நமது பாரத பிரதமராக திரௌபதி முர்மு அவர்களை நியமித்தது பாரதிய ஜனதா கட்சி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பிரசிடண்டாக நியமித்ததும் பாரதிய ஜனதா கட்சி. அதிமுக பாஜக கூட்டணி முழுதும் கப்பல் என்றுதான் அது வந்து நிறைய எல்லாரும் வெளியே வராங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது முழுதும் மூழ்கக்கூடிய கப்பல் அல்ல. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பெரிய ஜெட்டு விமானம்.